பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சின்சானோட ஃபேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம சின்சானோட டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாட்சுசாக்கா மேடம் அடுத்த வாரம் நடக்க போற ஃபெஸ்டிவல்ல நம்ம எல்லாரும் சம்பா டான்ஸ் ஆடலாமான்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம யோசினாக்கா மேடம் இல்ல என்னால அந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆட முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம யோசினாக்கா மேடம் மாதிரியே ஒருத்தவங்க வந்து அவங்க பின்னாடி உட்கார்றாங்க. உடனே நம்ம மாட்சுசாக்கா மேடமும் நீங்க வரலன்னா என்ன என் கூட அகியா மேடம் ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம யோசினாக்கா மேடம் மட்டும் தனியா போயிட்டு இருக்காங்க. அப்ப மிட் நைட் வேற ஆயிடுது. நம்ம யோசினாக்கா மேடம்க்கு யாரோ அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி தோன்றதுனால பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எதிர்க்க ஒரு ட்ரெயின் வரதை பார்த்து வேகமா அதை கிராஸ் பண்ணி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அந்த ட்ரெயினை திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து அவங்களை பிடிச்சிருது. பார்த்தாது ஹோட்டல்ல வந்த அதே உருவம் தான் இப்ப ட்ரெயின்குள்ள காட்டுறாங்க. ட்ரெயின்குள்ள பார்த்தா ஒரு பயங்கரமான உருவம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம சின்சானோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் வந்து நின்றுது. ஆனா நம்ம தலைவன் வழக்கம் போல இன்னும் கிளம்பவே இல்ல. இப்பதான் இயற்கை அழைப்பு வருதுன்னு பாத்ரூம்குள்ளேயே போறான். நம்ம மிட்சியும் வழக்கம் போல மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம யோசினாக்கா மேடம் நடுவுல வந்து அட சின்ன பசங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க பரவாயில்ல விடுங்கன்னு அதிசயமா ஷின்சானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி ஷின்சானையும் பஸ்லயே கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம மிட்சிக்கும் அங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஷின்சான் ஸ்கூலுக்கு போயிட்டு கசாமா கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம போச்சான் நேத்து நைட்டு நடந்த வித்தியாசமான சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா ஒரு ஆளுக்கு பின்னாடி அவரை மாதிரியே ஒரு பேய் வந்து அவரை புடிச்சிட்டு போயிடுச்சான். அதை கேட்ட எல்லாருக்கும் லைட்டா ஜர்க்கு விட்டுருது. அதனால ஷின்சான் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம மசாவோட முகத்தை பார்க்கணுமே சும்மா அப்படி இருந்துச்சு. நம்ம கசாமாவும் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் போன்னு பயத்திலே சொல்றான். இப்ப நம்ம யோசினாக்கா மேடம் காட்டுறாங்க. அவங்க நம்ம பிரின்சிபல் சார் கிட்ட போய் நானும் அந்த ஃபெஸ்டிவல்ல சம்பா டான்ஸ் ஆட போறேன் நீங்களும் வரீங்களான்னு கேக்குறாங்க. இதுலயே அவங்க உண்மையான யோசினாக்கா மேடம் இல்லன்னு தெரியுது. அப்புறம் அவங்க அந்த ரூமோட கதவை மூடிடுறாங்க. மூடின உடனே அந்த இடமே ஃபுல்லா சிவப்பாயிடுது. அவங்க பிரின்சிபல் சார் கிட்ட போய் உங்களையும் நான் இப்ப மாத்த போறேன்னு சொல்லிட்டு அவரே பேயா மாத்திடுறாங்க. அங்க சீனை கட் பண்ணா எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம கசமாவோட அம்மா சிக்கன் சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களோட முகம் பேய் மூஞ்சி மாதிரி ரொம்ப கொடூரமா மாறிடுது. அப்படியே அவங்க நாக்க வச்சு அந்த சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. பார்க்கவே கன்றாவியாவும் பயமாவும் இருக்கு. அதை நம்ம கசமா லைட்டா பாத்துடுறான். அவனும் அவங்க அம்மா கிட்ட நான் இப்ப ஏதோ விஷயத்த பார்த்தேன்னு சொல்றான். ஆனா அவங்க இதெல்லாம் அவனோட கற்பனை தான் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்படியே அன்னைக்கு முடிஞ்சிருது. அடுத்த நாள் நம்ம கசமா ஸ்கூலுக்கு வந்து நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யோசினாக்கா மேடம் பசங்களோட டிராயிங்ஸ் எல்லாம் வால்ல பின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பின் மட்டும் தவறி அவங்களோட ஸ்லிப்பர்ல போய் விழுந்துருது. அதை நம்ம கசாமா பாத்துடுறான். கசாமா அவங்க கிட்ட அதை சொல்றதுக்குள்ள அவங்க ஸ்லிப்பரை போட்டுடுறாங்க. அந்த பின்னும் அவங்க கால்குள்ள இறங்கிடுது. ஆனா நம்ம யோசினாக்கா மேடம்